அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் துளார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வள்ளுவனுடைய வாய்மொழியிலே அறத்துப்பால் என்ற பிரிவிலே துறவறையியல் என்பதிலே 35வது அதிகாரமாக துறவு என்பதை பற்றி இன்று காண இருக்கிறோம். இதுவரை துறவியலுக்கு உண்டான இலக்கங்களை சொல்லி கண்ட வந்த வள்ளுவர் துறவு என்பதை பற்றி இந்த அதிகாரத்தில் விளக்குகிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். எந்த பொருளில் ஆசை கொள்வதிலிருந்து ஒருவன் விடுபட்டவன் ஆகின்றானோ அவன் அந்த பொருளை பொறுத்து அவன் துன்பம் அடைவதில்லை. வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டு இயற்பாளபல. துன்பம் இல்லாத வாழ்வை விரும்பினால் ஆசைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிட்ட பின் இவ்வுலகில் அடையக்கூடிய இன்பம் பலவாகும். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. 5 வகையான புலன்களின் ஆசைகளையும் அடக்கி வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு வேண்டிய பொருளாசைகளை ஒரு சேர விட்டுவிட வேண்டும். இயல்பாகும் நோன்பிற்கொன்றின்மை உடைமை பயலாகும் மற்றும் பயர்த்து. ஒரு பொருளின் மீது ஆசை இல்லாததே தவநெறியின் இயல்பாகும். ஆசை உள்ளதானால் மீளவும் உலக போகத்தில் மயங்கியதே ஆகும். மற்றும் தொடர்போடு எவன்கொள் பிறப்பருக்கள் உற்றார்களின் உடம்பின் மிகை. பிறவியாகிய துன்பத்தை ஒழிக்க முயல்பவர்க்கு உடம்பும் ஒரு மிகையான பொருள். ஆகவே மற்றவை ஆசை தொடர்புகள் எல்லாம் இதற்காகவோ. யானென தென்னஞ்செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். உடலை யான் எனவும் பொருள்களை எனது எனவும் நினைக்கின்ற மயக்கத்தை அறுத்து விடுகின்றவன் வானோர்க்கு உயர்ந்த உலகம் சேர்வான். பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடா அதவர்க்கு. பொருள்கள் மீதுள்ள பற்றுதலையே இறுகப் பற்றி கொண்டு ஆசையை விடாதவர்களுக்கு துன்பமும் பற்றி கொண்டு விடாமல் இருக்கும். தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றவர். அனைத்தையும் துறந்தவர்களே மேலான நிலையினர் ஆவர். மற்றவோர் மயங்கி ஆசை வலையில் அகப்பட்டு கொண்டவர்களே ஆவர். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். பற்றுக்கள் அறுந்து போன அப்பொழுதே பிறப்பாகிய பந்தமும் அறுந்து போகும். மேலும் உலக நிலைமையாமையும் அப்போது காணப்படும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்று இல்லாதவனான இறைவனது பற்றினை மட்டுமே பற்றுக. உலகப் பற்றுகளை விடுவதற்காக அதனையே எப்போதும் விடாமல் பற்றி கொள்க. இந்த துறவுங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு வள்ளுவன் கொடுக்கிற விளக்கம், டெஃபினிஷன், எல்லா வகையான முதல்ல 3 வகையான பற்றுக்களை விடணுங்கிறார். என்ன பற்று? உலகம், உறவு, உலகத்தின் மீது உள்ள பற்று, அதாவது உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறத பற்று. அதை உலகத்தில் வாழணும்னா எப்படி? நம்முடைய உறவுகளோடு, மகன் மகள் மனைவி, இந்த பற்று உலகத் தொடர்பையும் உறவுகளின் தொடர்பையும் பற்று இல்லாமல் இருக்கணும். பற்று இல்லாமல் விட்டுட்டு போகணுங்கிறது மாதிரி தான் சொல்ல. அதன் மீது அதிக பற்று கொள்ளக்கூடாது. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் தான் இருந்தாகணும். ஏதாவது ஒரு வகையில் உறவுகளோடு ஏதாவது ஒரு உறவு இருக்கும். குருவே ஒரு எல்லாவற்றையும் திறந்து போயிட்டா கூட அவருக்கு சீடன்னு ஒரு உறவு வந்துடும். அந்த உறவுகளை எப்படி விடணும்னா தாமரை இலை மேலே தண்ணீர் மாதிரி இருக்கணுமா.
தாமரையில் தண்ணீர் மேலே இருக்கும், ஆனால் அந்த தண்ணீர் அதுக்கு ஒட்டாது. அப்போ இந்த உலகத்தில் நாம் இருக்கணும், ஆனால் இந்த உலகப்பற்றானது நம்மை ஒட்டி கொள்ளக்கூடாது நம்ம மனசில். இது ஒரு வகையான பற்றுதலை விடுதல். இரண்டாவது, உலக பொருள்களின் மீது உள்ள பற்றுகளை விடணும். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அனுபவிக்க தகுந்தவை. சாப்பிடக்கூடிய பொருள்கள் ஆகட்டும், அனுபவிக்கக்கூடிய பொருள்கள், உணவு, உடை, இருப்பிடம், இது மூணு தானே. கிரகஸ்தனாக இருந்தால் இது மூணு தான். உணவு, நல்ல நல்ல உணவுல ருசி, இந்த உணவு வேணும் அந்த உணவு வேணும்னு உணவு. அடுத்தது உடை, இப்படித்தான் உடுத்தி கொள்ளணும் என்பதற்குண்டான அந்த ஆசை. அடுத்தது வீடு, வசதியாக இருக்கணுங்கிறப்ப நம்முடைய சௌரியத்துக்கு. இந்த மூணையும் திறக்கணும். முதல்ல உலகத்தை சார்ந்த உறவை துறக்கணும். அடுத்த துறவு எப்படி இருக்கணும்னா, உலகம்ங்கிறது நிலையாமை. இந்த உலகம் இப்படியே இருக்காது, இது மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதனால் இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றையும், இந்த உலகம் சார்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய உறவுகளுடைய பற்றையும் விடணும். அடுத்தது இந்த ஐம்புலன்கள் மேலே உள்ள பற்று. ஒவ்வொரு ஐம்புலன்கள் நமக்கு மெய்வாய், கண், மூக்கு, செவி. இதை சொல்லும்போது ஐம்பொறிகள்னு சொல்வார்கள். பொறினா என்ன? ஒரு விலங்குகளை பிடிப்பதற்காக வைக்கக்கூடிய ஒரு சாதனத்துக்கு பேர் பொறி. பொறி வைத்து பிடித்தாங்க. நம்மை இந்த ஐம்பொறிகள் ஆகுது. ஏதாவது ஒன்று நமக்கு அதன் மீது பற்று ஏற்பட்டால் அல்லது அந்த புலன்களுக்கு அடிமையாகிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்பது துறவு நிலைக்கு போகக்கூடாது, அடுத்த நிலைக்கு போகக்கூடாது. அப்போ அந்த மீண்டும் மீண்டும் அதிலேயே சுற்றி கொண்டுவோம். இதைத்தான் வள்ளுவன் அழகாக சொல்கிறார். இதுக்கு உதாரணம் ராமாயணத்திலே எடுக்கலாம். துறவு என்பது உடனே காய் வெட்டி கட்டி கொண்டு அல்லது காட்டில் போய் இருக்கணுங்கிறது இல்லை. 2 பேர் இதுக்கு உதாரணம். ராமாயணத்தில் சொல்லும்போது ஜனகர் சொல்லும்போது பிரம்மஞானி என்றார்கள். அவர் ஞானி, பிரம்மஞானி. அவர் அரசனாக இருந்தால் கூட எந்த ஒரு பொருள் மீதும் அல்லது எந்த ஒரு உறவு மீதும் பற்று இல்லாதவராக இருந்தார். ஆகவே அவரை எல்லாரும் வசிஷ்டரை பிரம்மஞானி என்று கொண்டாடினார்கள். நம்ம ராமாயணத்தில் பார்த்தோன்னா, சீதை காட்டுக்கு போனால் சீதையை திருமணம் செய்து கொடுத்ததுக்கப்புறம் ஜனகர் அவருடைய வாழ்க்கை இதிலே தலையிடலை. நம்முடைய மக காட்டுக்கு போயிட்டாலேன்னு வருத்தப்படவோ, அது ராமன் இப்படி கைகை இப்படி சூழ்ச்சி பண்ணிவிட்டாலே என்று எங்கேயாவது ராமாயணத்தில் வருமானம் வராது. அப்படி அவர் கடமையாக செய்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு இருந்தார். அதனால் வசிஷ்டர் ஜனகரை பார்க்கும்போது அவ்வளோ மரியாதை கொடுப்பார். அவர் ஒரு பிரம்மஞானி, அரசராக இருந்தாலும் ஏதோ நம்மக்கிட்ட கடமைன்னு ராஜ்ய பரிபாலனத்தை நல்லபடியாக பண்ணினாரே தவிர அந்த உலகப்பற்றோ அல்லது இந்த இல்லற இயல்புக்குண்டான தொடர்பு இல்லாமல் அவர் ராஜ வேடம் தடித்த ஒரு துறவியாக இருந்தார். மனதளவில் ஒரு துறவியாக இருந்தார். சொல்லப்போனால் உடலளவில் எப்படி இருந்தாலும் மனதளவில் ஒரு துறவு மேற்கொண்டார். அதுக்கு தான் இந்த இதை வள்ளுவன் அழகாக சொல்கிறார். அப்போ யாதனின் நீங்கியானோதல் அதனில் இலன். எந்த பொருளில் ஆசை கொள்வதிலிருந்து ஒருவன் விடுபட்டவன் ஆகின்றானோ அந்த பொருளை குறித்து அவன் துன்பம் அடைவதில்லை. இதுக்கு ராமன் தான் உதாரணம். தசரதன் கூப்பிட்டு ராமனை கூப்பிட்டு வரம் கொடுக்குறான். என்ன சொல்கிறான்? நாளைக்கு உனக்கு அரசாட்சி, அதுக்கு தயாராகிக்க அப்படிங்கிறான். அப்போ கூட ராமன் உடனே அதை நினைத்து சந்தோஷப்படலை.
ராமன்கிட்ட சொல்கிறான். அவனுடைய ராமனை அழைத்து விட்டு உடனே அவனை கட்டி தழுவுகிறான். தழுவிட்டு அவனை தோளோடு தோல் தழுவி அவனை தழுவி விட்டு உடனே உனக்கு நான் நலங்கொள் மைதனை தழுவினன் என்பதன தனிநீர் நிலங்கள் தாங்கொரு நிலையிட நினைந்தான். விலங்கள் அன்தின் தோளையும் மெய்த்திரு இருக்கும் அலங்கல் மார்பையும் தன் தோல் மார்புக்கு அளந்தான். தன்னுடைய தோள்களினால் அவனுடைய தோலை அளந்து சொல்கிறான். சொல்லி உனக்கு இந்த ராஜ்யம் கொடுக்குறேன், நாளையிலேருந்து நீ ஏற்றுக்கொள்ளு. அதை கேட்டவன ராமனுடைய முகத்தில் எந்த வகையான ஒரு சந்தோஷமும் ஏற்படலையோ. உடனே அப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க, இதை கடமைன்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சு போயிட்டு அடுத்த நாள் இவன் கைகேயினுடைய அரண்மனைக்கு போகிறான். வரான்ட்டு கேட்டான். இப்போ அதே கைகேயை கூப்பிட்டு சொல்கிறான், ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனையாள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசன் என்றார். ராஜா உன்னை காட்டுக்கு போய் சொல்லிட்டாரு, பரதன் தான் நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆப்போகுது. அப்போ ராமன் சொன்னான், எந்தையே ஏவ நீரே உரை செய்ய ஏவதுண்டேல் உய்ந்தனன் அடியேன் என்னின் பிறந்தவன் உளரோ வாழி வந்ததன் தவத்தின் ஆய வருபயன் மற்றொன்றுண்டோ தந்தையும் தாயும் நீயே தலை நின்றேன் பணிமின்றேன். இப்போ நான் பணிகிறேன், நான் உன்னுடைய வாக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மன்னவன் பணி என்றாயின் நும்பணி மறுப்போனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனேன் பெற்றதன்றோ. எண்ணி உறுதிப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன் மின்னொளிர் காணும் நன்னி இன்றே ஓகின்றேன் விடையும் கொண்டேன். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. மன்னவன் பணி அன்று ஆயின் நும்பணி மறுப்போனோம். இது எங்கள் அப்பா சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் நீ சொன்னாலும் நான் அதை கேட்பேன். மன்னவன் பணி என்றாயின் நும்பணி மறுப்போனோம் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனேன் பெற்றதன்றோ. ஆகா, பரதனுக்கு பட்டம் சொல்றதா நீ சொன்ன, அவன் ஆண்டாள் என்ன நான் ஆண்டாள் என்ன, மின்னொளிர் காணம் நன்னி எண்ணி நீ உரிப்பது எப்பால் இப்படி தலைமையில் கொண்டேன். ஆக இந்த நீங்கள் சொன்னதை நான் மர உரி எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போகணும்னு சொல்லலை, நான் மின்னொளிர் காணம் நன்னி இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். நான் இப்போ ராமனுடைய நிலையை கம்பன் சொல்கிறான். இப்பொழுது எம்மனாரால் இயம்புவோர் கெழுதோ யாரும் செப்பரங்குணத்து ராமன் திருமுகச் செவி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாகம் உணரக் கேட்ட அப்பொழுதே அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. ஒரு தாமரைப்பூ மலர்ந்ததுன்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது 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 ஏதோ மகிழ்ந்து இதில் விரிக்கிறது மாதிரி இருக்கும், பார்ப்பவர்களுக்கும் மகிழ்ச்சி. அது ஏதோ மகிழ்ச்சியாக அதை மலர இதழ்களை விழிக்கிறது மாதிரி ஒரு மனம் தோற்றம் ஏற்படும். இப்போ ராமன் காட்டுக்கு போ உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு சொன்ன உடனே அவனுடைய முகத்தில் எந்த வகையான தளர்ச்சியோ வருத்தமோ ஏற்படலையா. அது கம்பன் அழகாக காட்டுறான். அது ஏன்னு கேட்டால், எந்த பொருளின் மீது ஆசை கொள்வதிலிருந்து ஒருவன் விடுபட்டவன் ஆகின்றானோ அந்த பொருளை குறித்து அவன் துன்பம் அடைவதில்லை. அப்ப பற்றை விட்டு விட்டால் இது சுலபமாயிடும். பற்றை விடுவதற்காகத்தான் பல்வேறு முயற்சிகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில். அப்போ 3 வகையான பற்றுகள் சொன்னேன். ஒன்று உலகம் சார்ந்த உறவு சார்ந்த பற்றுக்கள். அதை விடுவதற்கு நீங்கள் 4 நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு விட முடியாது. ஒரு
க்ஷணத்தில் விடணும். ஒரு இமைக்கிற பொழுதில் அதை முடிவு எடுத்தால் தான் முடியும். நான் இன்னொரு அடுத்த வருஷம் மார்கழி மாதத்துலேருந்து நான் துறவு போகிறேன்னு முடிவு எடுத்தால் நடக்காது. அதுக்குள்ளே எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படும். பட்டினத்தார் குளிச்சுட்டு வர போகிறார், கோமணத்தோடு வரார். வந்த உடனே மகன் எங்கேன்னு கேட்குறான். மகன் ஒரு ஓலையை கொடுத்துட்டு போயிட்டான்னா, காதற்ற ஓசியும் வாராது காணும் கடை வழிக்கே. இதை பார்த்த உடனே அந்த உடுத்திய கோமணத்தோடு வெளியே போனார். தன்னுடைய மனைவியை நினைக்கவில்லை, தன்னுடைய சொத்து சுகங்களை நினைக்கவில்லை. ஏன்னா இந்த உலகம் என்பது மாறுதலுக்கு உட்பட்டது. நாளைக்கு ஒரு காரியத்தை செய்வோன்னு நினைச்சோன்னா நாளைக்கு செய்ய முடியாது. அதான் மின்னின் நிலையில் மண்ணுயிர் யாக்கைகள் என்னும் எடுத்து இறை உண்ணும் நீரே. நாளைக்கு ஒரு காரியத்தை செய்வோம்னு நினச்சா நல்ல காரியத்தை உடனே செய்யணும். அதனால் பட்டினத்தார் அப்படியே புறப்பட்டார். புத்தர் இரவு தூங்கி கொண்டிருக்கிறார். தன்னுடைய மனைவியோடும் ராகுலங்கிற மகன் பக்கத்தில் படுத்திருக்கார். இரவு அவருக்கு தூக்கத்தில் இருந்து ஞானம் வந்தது. ஏன்னா முதல் நாள் பகலில் போய் பார்த்தார். போகும்போது ஒரு முதியவர், ஒரு நோயாளி, ஒரு பிணம், இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு கேட்குறார். அவர் இதுவரை சுகபோகங்கள் அனுபவித்தவர். அதனால் அந்த தேரோட்டிகிட்ட கேட்குறார். தேரோட்டி சொல்கிறான், இந்த முதுமை, வறுமை, பிணி, மூப்பு, சாவு இதெல்லாம் எல்லா மனிதர்களாலையும் தவிர்க்க முடியாதது. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, இவருடைய தந்தை இவருடைய ஒரு ஜோதிடன்னு சொன்னான். இவர் பெரிய ஞானியாய் சித்தார்த்தன் உன்னுடைய புள்ள நாட்டில் அரசனாக இருக்க மாட்டான், அவன் இதில் அரசத்தை விட்டு துறவு மேற்கொண்டுவான்னு சொன்னான். இதுக்காக அவனை வெளியே போக விடாமல் வீட்டுக்குள்ளேயே எல்லா சுகங்களையும் காட்டி வீட்டுக்குள்ளே அழைத்து வச்சுருந்தான் அப்பா. ஒரே ஒரு நாள் வெளியில் போன அந்த சித்தார்த்தன் திரும்பின உடனே இதை பற்றி யோசித்தான். இரவு முழுதும் தூக்கம் வரல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அப்பொழுது வைகறை பொழுதிலே இரவோடு இரவாக குடித்திருந்த துணியோடு அப்படியே வெளியே போனான். அரச போகங்களை துறந்து, உற்றார் உறவினரை துறந்து, இந்த உலகத்தை பற்றி இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இந்த துன்பங்களுக்கெல்லாம் பிணி, மூப்பு, சாவு, இதை பற்றிய எண்ணங்களை பற்றி நினைத்து கொண்டு போய் ஒரு போதி மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு விடிய விடிய சிந்திக்கிறான். சிந்திக்கும் போது அப்போ தான் ஞானம் வருது. அதில் புத்தர் ஆறார். அவர் சொன்ன ஒரே இது என்ன, ஆசையே துன்பத்துக்கு காரணம். எல்லா வகையான துன்பங்களுக்கும் ஆசையே காரணம். ஆசையை துறந்து விட்டால் இன்பம் தானாக வந்துடும். எந்த ஒரு பொருள் மீது பற்று வைக்கிறோமோ அப்பொழுது அந்த பொருளால் நமக்கு துன்பம் ஏற்படும். அப்போ எந்த உறவுகளோ பொருளோ நம்முடைய உடலோ இந்த மூன்று பற்றுக்களையும் நீக்கிவிட்டு துறவு மேற்கொள்ளலாம், அல்லது நீக்கியவர்கள் துறவிகளாக கருதப்படுவார்கள். அவன் எந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் இருந்தாலும் அவன் துறவு நிலையை அடைந்து விட்டான் என்று அர்த்தம். இப்போ ராமன் அரசன்தான், மனத்தளவில் துறவி ஆயிட்டான். ஏன்னா இவன் அரசாங்க பொறுப்பை ஏற்றுக்கோன உடனே ஒரு சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு இருந்தான்னா இது போகும்போது வருத்தம் ஏற்படும். அப்பா நீங்கள் சொல்கிறீங்க, கடமைன்னு ஏற்றுக்கொண்டேன். இதே நிலை நீங்கள் மகாபாரதத்தில் வந்தீங்கன்னா தர்மனுக்கு கிட்டத்தட்ட துறவு நிலை ஏற்படும். 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் போகணும் நிபந்தனை. அவன் கிட்டத்தட்ட துறவுமாக தான் வனவாசம் போகிறான். உடுத்திய உடையோடு போகிறான். எந்த வகையான அரசனுடைய இது எல்லா வகையான இதையும் இழந்து வெறுங்கையோடு வெளியே போகிறான். ஆனால்
மனத்தளவில் அவனுக்கு துறவை ஏற்றுக்கொள்ளாததனால் அவன் புலம்புறான், எனக்கு இந்த நிலைமை வந்து விட்டதேன்னு. எல்லாருமே பஞ்சபாண்டவர்கள் எல்லாருமே அவனுக்கு பல பேர் ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. ஆனால் ராமன் காட்டுக்கு போகும்போது, தன்னுடைய நாட்டை உதறிவிட்டு போகும்போது ராமன் வருத்தப்படவில்லை, மற்றவர்கள் அவனுக்காக வருத்தப்பட்டார்கள். ராமன் கடுகளவு கூட கைகேயி மீது கோபம் கொள்ளவில்லை, கூனி மீது கோபம் கொள்ளவில்லை, தசரதன் மீது வருத்தப்படவில்லை. சொன்ன உடனே அடுத்த நிமிடமே தன்னுடைய அரச உடைகளை நீக்கிவிட்டு மர உரி தரித்து புறப்பட்டார். இதுதான் உண்மையான துறவு. அதாவது இருப்பதை துறத்தல் துறவு. நமக்கு உரிமையான விஷயங்களை வேண்டாம் என்று, நானே இருக்கேன், சாப்பாடு கிடைக்கல, அப்போ நான் விரதம் இருந்தால் அதுக்கு பேர் விரதம் இல்லை. என் முன்னால் சகல வகையான விருந்துகளும் தயாராக இருக்கும்போது நான் வேண்டான்னு அதை ஒதுக்கி தள்ளினால்தான் துறவு. இப்போ எல்லாரும் வீட்டில் மனைவியோட கோவிச்சுட்டு நான் துறவியாக போகிறேன், குடும்பத்தில் வெறுத்து போய் அப்படி போகக்கூடாது. நல்ல மனைவி நல்ல குடும்பமாக இருந்தால் கூட இது நிலையற்றது, இதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அதான் பற்றுக பற்றற்றான் பாதம். பற்று இல்லாதவன் இறைவன். இறைவன் வந்து எந்த வகையான பற்றினையும் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவன் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும், எல்லாருக்கும் செய்யணும். அந்த பற்றற்றவனுடைய பாதத்தை பற்ற வேண்டும் என்றால் இந்த பற்றுகளெல்லாம் விடணும். இந்த உலகப்பற்றுகள், ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய ஆசைகள், பொருள்கள் மீது உள்ள பற்றுக்கள், இதையெல்லாம் விட்டால்தான் பற்றற்றவனுடைய பாதத்தை நாம் அடைய முடியும். அதான் ஒரு அழகாக சொல்ல, பொருள்கள் மீதுள்ள பற்றுக்களை இருக பற்றி கொண்டு ஆசையை விடாதவர்களுக்கு துன்பமும் பற்றி கொண்டு விடாமல் இருக்கும். ஒரு பொருள் மேலே நமக்கு பற்று ஏற்பட்டுடுத்துனா அந்த பொருள்னால நமக்கு துன்பம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு உறவு மீது பற்று ஏற்பட்டால் அதுவும் அந்த உறவுனாலேயே துன்பம் ஏற்படும். இதுக்கும் உதாரணம் ராமாயணத்தில் தான். தசரதனுக்கு 60,003 மனைவிகள். கைகேயி மேலே ரொம்ப பற்று வைத்திருந்தான், ஆசை வைத்திருந்தான். ஆனால் அந்த கைகேயினாலேயே அவன் உயிர் துறந்தான் இல்லையா? அந்த கைகை கேட்ட 2 வரத்தினாலேயே அதே கைகேயை வெறுத்து தன்னுடைய உயிரை துறப்பதற்கு காரணமாக இருந்தது. இப்போ எந்த பொருள் மீது பற்று வைக்கிறோமோ அல்லது யார் மீது பற்று வைக்கிறோமோ அவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களை நம்மால் சகித்து கொள்ள முடியாது. அதுதான் வள்ளுவன் இந்த 3 வகையான நிலைகளை சொல்றார். ஒன்று, உலகமும் அதை சார்ந்த பொருள்கள் மீது உள்ள பற்று, அது சார்ந்த உறவு மீது உள்ள பற்று. அடுத்தது, இந்த உலகத்தில் வாழும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்கள், அது உணவு, உடை, ஆடம்பரங்கள், இதில் மேலே உள்ள பற்று. மூன்றாவது, நம்முடைய ஐம்புலன்களினால் ஏற்படக்கூடிய சுவையான பற்று. நல்ல விஷயத்தை, நல்லா ஒரு அந்த கண்ணுனால நல்ல நல்ல காட்சிகளை பார்க்கணும், பல ஊருக்கு போகணுங்கிற ஆசை, கேட்கறதுல ஆசை. இப்படி ஐம்புலன்களினுடைய அவிழ்த்து விட்டா அதனுடைய நோக்கத்துக்கு போகும். அப்போ இந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி இந்த 3 நிலையை அடைந்தால் தான் துறவு. இதில் எதை நம்ம எது மேலே உள்ள பற்று நமக்கு தொடர்ந்தாலும் நமக்கு துறவு நிலை இல்லை. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், துறவுனா உடனே காவி வெட்டி கட்டிக்கொண்டு அல்லது மர உரி தயாரித்து கொண்டு காட்டில் தான் போய் இருக்கணுங்கிறல. நாட்டிலேயே இருந்தால் கூட, இல்லறத்திலே இருந்தால் கூட இதை நிலையாமையை உணர்ந்து, இது எல்லாமே நிரந்தரமில்லை. அதான் மற்ற அழகாக சொல்ல, வீடு வரை உணவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். அப்போ எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் வரைக்கும் தான் நமக்கு துணை இருக்கும். எல்லா பொருள்களுடைய நுகர்ச்சியும் கொஞ்ச நாள் தான். வாயு சுவையான உணவை சாப்பிடுது. இதே இதுக்கு ஒரு நமக்கு நோய் விட்டுட்டோன்னா அதே பொருள் கசப்பாக இருக்குது.
கண்ணுக்கு ஒரு காட்சி அழகாக இருக்குது, மரங்கள் பசுமையாக இருக்குது. ஒரு காலத்தில் பார்க்கும்போது அந்த மரங்கள் வாடி இலை உதிர்ந்து, அப்போ எல்லா வகையான சுழற்சியில் மாற்றங்களுக்கு உட்பட்டது. அப்போ மாறாதது என்னன்னா இறைவன்கிறவன். அதனால தான் அவன் மீது நம்முடைய பற்றை செலுத்த வேண்டும். அப்படின்னா இந்த பற்றை விட்டால் தான் அந்த பற்று போடும். பற்றுக பற்றற்றான் பாதம், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. மற்ற பற்றுக்களை விட்டு விட்டால் அவன் மீது உள்ள பற்றானது நமக்கு ஏற்படும். சொல்றதுக்காக தான் இந்த துறவர நிலை என்பதை, துறவர இயல்ல துறவுங்கிறதுக்கு ஒரு நிபந்தனையாக அல்லது அதுக்கு ஒரு காரணமாக இவற்றை சொல்லுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜே, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜே. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அல்லாத இறைவாணி தாராய் மறைகளும் போவாய். இறைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றினம் காமங்கள் மாற்றியலோ ரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பெற்ற நின்புரு ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.